ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான முட்டை இட்லி கொத்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுடலாம். உளுந்தும் நல்லா செவந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ முட்டையை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டையை நல்லா உதிர்த்து விட்டுருங்க. கொத்துன்றதுனால முட்டை நல்லா உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம உதிர்த்து எடுத்து வச்ச இட்லி இதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே கலந்து விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இட்லியை நல்லா கொத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இட்லி மசாலா கொத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.